டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருஷம் நீங்கள் நினைக்கிற படிப்பு நீங்கள் நினைக்கிற காலேஜில் கிடைக்கிறதுக்கு உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் 2024-25 இந்த இயருக்கான டிப்ளமோ இன் நர்சிங் அது கவுன்சிலிங் ரவுண்டு 1 இப்போ ஆரம்பிக்குது. அது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், பேமெண்ட் எப்படி பண்ணணும், சாய்ஸ் ஃபில் பண்ணணும், லாக் பண்ணணும், அது மாதிரி என்னென்ன குரூப்புக்கு எப்போ கவுன்சிலிங் டேட்டு, கட் ஆஃப் மார்க்கு, இதை பற்றி ஃபுல் டீட்டெயில், எத்தனை காலேஜ் இருக்குது, டோட்டல் சீட் எவ்வளவு, இல்லை ஸ்டைப்பண்ட் இருக்கா இல்லையா, எல்லா டீட்டெயிலுமே இப்போ இதில் நம்ம சொல்கிறோம். கடவுளுடைய கருணையால் இதுவரை 10,000 மாணவர்களுக்கு மேலே நம்ம நேரடியாக நல்ல வழி காட்டியிருக்கோம். ஆன்லைன் மூலம் இது வரைக்கும் 3 லட்சம் மாணவர்கள் நம்மள்கிட்ட பயனடைஞ்சிருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு எஜுகேஷனல் வீடியோ பார்த்தாலும் அப்டேட்டான வீடியோ பாருங்கள். இது 30/9/2024 நைட்டு 10 மணிக்கு அப்டேட் பண்ணுறோம். டிப்ளமோ நர்சிங் பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த டிப்ளமோ நர்சிங் கோர்ஸுங்கிறது 3 வருஷ கோர்ஸு. இந்த 3 வருஷத்தில் நம்ம 2.5 வருஷம் படிப்போம். 6 மாதம் நம்மளுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும். அதனால் மொத்தமாக 3 வருஷம் சொல்லுவோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் இந்த கட் ஆஃப் மார்க் 10ல் பிஎஸ்சி நர்சிங் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க நிச்சயமாக இந்த படிப்பை படிக்கலாம். ஏன்னா நீங்கள் டிப்ளமோ படித்த பிறகு நீங்கள் டைரெக்டாக செகண்ட் இயரில் நம்மளுக்காங்க பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் எம்எஸ்சி நர்சிங் கூட படிக்கலாம், பிஹெச்டி கூட படிக்கலாம். அதனால் நம்மளுக்காங்க டிப்ளமோ நர்சிங் கோர்ஸ் நல்ல கோர்ஸ் தான். பிஎஸ்சி நர்சிங் கவர்மெண்ட்டில் கிடைக்காதவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் நாங்கள் சொல்லுவோம். இந்த கோர்ஸில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் நம்மளுக்கு மொத்தம் 3 வருஷம். ஏற்கனவே சொல்லிட்டோம், 2.5 வருஷம் படிக்கணும், 6 மாதம் இன்டர்ன்ஷிப்னு. அதில் மொதல் வருஷம் ஃபுல்லாகவே மாதம் 600 ஸ்டைப்பண்ட் தருவாங்க. செகண்ட் இயருக்கு 700 தருவாங்க. அடுத்த தேர்ட் இயரில் 6 மாதத்துக்கு 700, அடுத்த 6 மாதத்துக்கு 800 தருவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டைப்பண்ட் ஸ்கீமோடு நம்ம படிக்கலாம். பொதுவாக நம்மளுக்கு தமிழ்நாட்டில் டிப்ளமோ நர்சிங் மொத்தம் 25 காலேஜில் இருக்குது. ஒவ்வொரு காலேஜிலையும் எவ்வளோ சீட் இருக்குது, எவ்வளோ சேங்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறது இதில் பார்த்திங்கன்னா தெரியும். நீங்கள் பொதுவாக வீடியோ பொறுமையாக பாஸ் பண்ணி பார்க்கலாம். மொத்தம் 25 காலேஜ் நம்மள்கிட்ட இருக்குது. இந்த 25 கல்லூரிகள்லேயும் நம்மளுக்கு மொத்த சீட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்காங்க 2060 சீட்டு இருக்குது. டிப்ளமோ நர்சிங்க்கு 25 கல்லூரிகள். இந்த 25 கல்லூரியில் 2200 சீட்டு எடுக்கிறதுக்கு இப்போ யாருக்கெல்லாம் கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் அப்ளிகேஷன் போட்டவங்க மொத்தம் எத்தனை பேர்னு பாருங்கள். இந்த நம்ம சொல்கிறது இப்போ சயின்ஸ் குரூப்புக்கு சொல்கிறோம். ஏன்னா இதில் சயின்ஸ் குரூப் இருக்கும், வொக்கேஷனல் குரூப் இருக்கும், அதர் குரூப் இருக்கும். இப்போ நம்ம சயின்ஸ் குரூப்பில் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 7111 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. கட் ஆஃப் மார்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 95.75லேருந்து 40 மார்க் வரைக்கும் இருக்கிறவங்கள கூப்பிட்ருக்காங்க. இது அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க இந்த வருஷம் இந்த 2060 சீட்டுக்கு. இதில் நம்மளுக்கு இன்னும் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, கவுன்சிலிங் சயின்ஸ் குரூப்புக்கு பாருங்கள், ஜிஆர்னா ஜென்ரல் ரேங்க் 1ஆம் நம்பர்லேருந்து 7113. அப்போ என்னங்க அர்த்தம், அப்ளிகேஷன் போட்டவங்க எல்லாமே ஃபஸ்ட் ரவுண்டில் கலந்துக்கலாம். இந்த வருஷம் சயின்ஸ் குரூப்பில் யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டிங்களோ அவங்க எல்லாம் ஒரே ரவுண்டில் கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கவுன்சிலிங் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அக்டோபர் 1லேருந்து அக்டோபர் 7ஆம் தேதி ஈவினிங் 5 மணியோடு முடிஞ்சிடும். நீங்கள் 7ஆம் தேதி மறந்துடுங்க. அக்டோபர் 6ஆம் தேதிக்குள்ளேயே நீங்கள் ஓப்பன் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், பேமெண்ட் பண்ணலாம், சாய்ஸ் ஃபில் பண்ணலாம், லாக் பண்ணிக்கலாம். அதெல்லாம் 6ஆம் தேதிக்குள்ளே முடிச்சிடுங்க. ரிசல்ட்டு நம்மளுக்கு அக்டோபர் 9ஆம் தேதி வருது. நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அக்டோபர் 16க்குள்ளார நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 9ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு என்ன காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கோ அந்த காலேஜில் போய் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். இது சயின்ஸ் குரூப்புக்குரிய நம்மளுக்கு கவுன்சிலிங். எல்லா குரூப்பாக இருந்தாலும் அக்டோபர் 1லேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் கலந்துக்கலாம். இப்போ இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் இப்போ கலந்துக்கிறீங்க நம்மளுக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு. 1ஆம் கட்ட இணைய கலந்தாய்வில் பதிவு செய்யாதவர்கள், நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணலை அல்லது படிப்பையே தேர்வு செய்யலை அப்படின்னா நீங்கள் அடுத்த கலந்தாய்வில் கலந்துக்க முடியாது. ஏன்னா இப்போ அவங்க கூப்பிட்டாங்க, 7111 பேருமே உங்களை வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் இப்போலாம் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு வர மாட்டேன், நான் செகண்ட் ரவுண்டு பார்த்துக்கிறேன், வேறு ஒரு கவுன்சிலிங்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஃபஸ்ட் ரவுண்டை நீங்கள் தெளிவாக அட்டன் பண்ணுங்கள். அது மாதிரி இதில் அதர் குரூப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு
ஜென்ரல் ரேங்க் 369க்குள்ளே கூப்பிட்ருக்காங்க. அவங்கவுங்க எந்தெந்த குரூப் தெரியும். ஒருவேளை நீங்கள் ஒகேஷனல் குரூப்பாக இருந்தால் 461 ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்குமே டேட் வந்து அக்டோபர் 1லேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு. பொதுவாக அந்த ஜென்ரல் ரேங்க் உரியது எல்லா ஸ்பெஷல் கேட்டகரி எதாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான். அக்டோபர் 1லேருந்து 7. 7ங்கிறத நம்ம 6ன்னு மாற்றிக்கிறோம். அவ்வளோதான். 6க்குள்ளே முடிச்சிடணும். கடைசி நாள் வந்து நெட்டு ஒர்க் ஆகாமல் இருக்கும். இப்போ இதில் நீங்கள் கவுன்சிலிங் கலந்தவங்க யாராக இருந்தாலும் முதல்ல வந்து 250 ரூபாய் இதுக்கு ஃபீஸ் கட்டணும் ஆன்லைனில். ப்ளஸ்ஸு நீங்கள் எங்கேயாவது கம்ப்யூட்டர் சென்டர் போனீங்கன்னா அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க. அதையும் பார்த்து வச்சுங்க. கம்பல்சரி எல்லோரும் கட்ட வேண்டிய கட்டணம் வந்து 250 ரூபா. இல்லை எல்லாருமே வந்து இந்த ரவுண்டு 1ல் கலந்துங்க. இந்த ரவுண்டு 1ல் உங்களுக்கு ஒரு வேளை சீட்டு கிடைக்கல அப்படின்னா அடுத்து ரவுண்டு 2, 2A அல்லது வந்து ரவுண்டு 1A, 1B இந்த பேரை மாற்றுவாங்க. எப்படி இருந்தாலும் 3 ரவுண்டு 4 ரவுண்டு நடக்கும். இது ஃபுல்லாகிற வரைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் மனம் தளராமல் அடுத்தடுத்த ரவுண்டு எப்படி வருது, எப்போ வருது அப்படின்னு பாருங்கள். இங்கே கல்லூரி கட்டணம் அதில் உள்ள ஹாஸ்டல் இருக்குது. டிப்ளமோ நர்சிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து ஹாஸ்டல் வசதி இருக்குது. ரொம்ப கம்மியான ஃபீஸு தான். டிப்ளமோ நர்சிங்கிறது ஒரு நல்ல கோர்ஸு. இதை நீங்கள் எடுத்து படிச்சுட்டு அரசு வேலைக்கு உடனே எம்ஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் உடனடியான அரசு பணிக்கு போயிடலாம். இந்த கோர்ஸு பற்றியோ அல்லது இந்த கவுன்சிலிங் பற்றியோ இல்லை வேறு கவுன்சிலிங் பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. கால் பண்ணாதீங்க, எஸ்எம்எஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய கருத்துக்கு எவ்வளோ விரைவாக நாங்கள் பதிலளிக்க முடியுமோ அவ்வளோ அளிக்கிறோம். இந்த மொதல் ரவுண்டில் சீட் கிடைக்காதவங்க அடுத்தடுத்த ரவுண்டு எப்போ வரும் அப்படிங்கிறத நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதையும் தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல சீட் கிடைக்கும். இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிப்ளமாவை பொறுத்த வரைக்கும் இந்த 3 வருஷ படிப்பு பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 வருஷ படிப்பு இருக்குது, 1 இயர் படிப்பு இருக்குது. இதில் நான் அப்ளிகேஷனே தரல. இப்போ டிப்ளமோ நர்சிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்னும் ஒரு சில படிப்புக்கு வந்து அப்ளிகேஷனே தராமல் இருக்காங்க. ஸோ ஒரு குறைவான மார்க் எடுத்த மாணவர்கள் கூட ஒரு நல்ல படிப்பில் சேர்த்துக்குரிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. கடவுளுடைய கருணையால் நீங்கள் நினைக்கிற படிப்பு கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு மீண்டும் ஒரு முறை கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.